அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் February 23 முதல் March 8 வரை. தொடர்புக்கு 7338824242. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் உங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கின்றோம். நாளைய தினம் 16/2 காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தமிழகத்தை சார்ந்த சில சங்கங்களும் இந்தியா முழுவதும் சில சங்கங்களும் இணைந்து பாரத் பந்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த பாரத் பந்தில் அண்ணா தொழிற்சங்க 17 பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த தொழிற்சங்கமும் கலந்து கொள்வது சம்பந்தமாக எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை கேட்டு அவருடைய அனுமதியின் பேரில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். என்ன காரணம் என்றால், பொதுவாக தொழிலாளர் நலனில் அக்கறை உள்ள எந்த சங்கமும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அது ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனுக்கானதாக இருக்க வேண்டும். இப்போது இந்த பாரத் பந்தை அறிவித்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தொழிற்சங்கமும் சரி, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் சரி, என்ன சொல்லி அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால், மத்திய அரசு சில தவறான கொள்கைகளை தொழிலாளர் மீதும் பல பிரச்சனைகளை, மத்திய அரசின் பிரச்சனைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தத்தை, இந்த பந்தை அறிவித்திருக்கிறார்கள். அதை அண்ணா தொழிற்சங்கம் முழுமையாக வரவேற்கின்றோம். அதில் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் மத்திய அரசாங்கத்தின் மூலம் பாதிப்பதை போல பல மடங்கு இந்த தமிழக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையாலும் பாராமுகத்தாலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வேலை நிறுத்தம் என்று அறிவித்தால் அதில் அனைவரும், அனைத்து துறையை சார்ந்தவர்களும் கலந்து கொள்வாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி அறிவிச்சிருக்கிற இந்த சங்கங்கள் ஒரு சில நிறுவனத்தில் பணியாற்றவர்கள் மட்டும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிட்டால் போதும், மற்றவங்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்காங்க. இதை நாங்கள் அண்ணா தொழிற்சங்கம் தொழிலாளர் நலன் கருதி முடிவு எடுத்தால் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல வலியுறுத்தி, குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் போக்குவரத்து பிரிவு, எங்களுடைய இந்த தமிழ்நாட்டில் எதனா பாதிப்பு இருக்கிறத பற்றி ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்கிறேன். போக்குவரத்து பிரிவில் இன்றைக்கு 15வது ஊதிய ஒப்பந்தத்தை பற்றி இந்த அரசாங்கம் பேச வைக்கல. அதை பற்றி இந்த ஸ்ட்ரைக் அறிவித்த சங்கங்கள் அதற்காக குரல் கொடுக்கல. அதே போல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் 96,000 பேருக்கு உச்சநீதிமன்றம் உடனடியாக டிஏ அரியரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை பற்றி பேசலை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 32 மாதத்தில் ஒருவருக்கு கூட வேலை கொடுக்கவில்லை. வேலை பளு அதிகமாக இருக்குது போக்குவரத்து துறையில், அதுக்கு ஆள் எடுக்கலை, புதிய பேருந்துகள் வாங்கலை. இப்படி பல பிரச்சனைகள் போக்குவரத்து துறையில் இருக்குது. அதை பற்றி இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்த சங்கங்கள் குரல் கொடுக்கல. அதே போல் பார்த்திங்கன்னா டாஸ்மாக், இன்றைக்கி இந்த அரசாங்கத்துடைய மொத்த வருவாயில் ஒரு 50,000 கோடியை ஈட்டி கொடுக்கிறது டாஸ்மாக் தான். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் இந்த டாஸ்மாகை உருவாக்கி 36,000 பேருக்கு வேலை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 8,000 பேர் பணி ஓய்வு பெற்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்டவர்கள் சிறிய குற்றத்துக்காக வேலை வழங்காமல் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே தொகுப்பு ஊதியம் தான் இருக்குது. அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் ஊதியம் அரசு ஊழியராகவோ இல்லை அதுக்குண்டான நிறையான ஊதியமோ வழங்கப்படவில்லை. இதை பற்றி இந்த தொழிற்சங்கங்கள் வாய் திறக்கவில்லை. அதே போல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டிஎன்இபி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அறிக்கை விட்டாங்க, ஒரு 6 நாளைக்கு முன்னாடி. என்ன காரணம்?
3ஆக இருந்ததை 6ஆக பிரித்து எப்படியாவது தனியார் மயமாக்கணும்னு சொல்லி ஒரு முடிவில் இந்த அரசாங்கம் முடிவு எடுத்து எதை கேட்டாலும் மத்திய அரசாங்கம் கை காமிச்சிக்கிட்டு, ஆனால் செய்கிறது பூரா மாநில அரசாங்கம் இந்த துறையை வந்து தனியாரிடம் ஒப்படைக்கிற அத்தனை பணியை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்த தொழிற்சங்கங்கள் வாய் திறக்கலை. அதே போல் சக்கரை பிரிவில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட ஊதிய உயர்வு 25% இன்றைக்கு குறைத்து இந்த அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்குது. அதை பற்றி இந்த தொழிற்சங்கங்கள் வாய் திறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆட்டோ டாக்ஸி கிட்டத்தட்ட 1,07,000 ஆட்டோக்கள் சென்னையில் ஓடுது. 34,000 கார் வாடகை கார், அந்த ஓலா கார்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. மொத்தம் 74 லட்சம் வாகனங்கள் சென்னையில் வந்து பயன்பாட்டில் இருக்குது. இன்றைக்கு திருமண பக்கம்லாம் ஃபைன். பொதுமக்களையும் இந்த ஓட்டுநர்களையும் எந்த அளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி காவல்துறை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்குது. வெளியில் போனால் 100 ரூபா பெட்ரோல் போட்டால் 100 ரூபாய் எப்படின்னா ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அதை பற்றி இந்த தொழிற்சங்கங்கள் அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்காகவோ அந்த வாடகை வாகனம் ஓட்டுறவங்களுக்காக வாய் திறக்கலை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அமைப்பு சாரா நல வாரியத்தில் ஒரு சர்வர் வேலை செய்யலைன்னு சொல்லி 7 லட்சம் பேருடைய தரவுகள், அந்த டேட்டாவே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து அது கொடுக்க வேண்டிய பணப்பயனு, இறந்து போனால் கொடுக்க வேண்டிய அந்த 5 லட்சம் ரூபாயை வந்து அப்போல்லாம் அம்மா இருக்கும்போது 1 மாதத்தில் கொடுத்தோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி மேலே காத்திருக்காங்க. அதை பற்றி இந்த வேலை நிறுத்த அறிவித்த சங்கங்கள் அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினர் வரும்போது பெல் நிறுவனம் திருச்சியில் அது ஒரு அரசு துறை. அந்த அரசு துறைக்கு வர வேண்டிய பணிகளை எல்லாம் தனியாருக்கு தார வார்க்கிறது. அந்த கான்ட்ராக்ட்லாம் வெளியே கொடுக்குறாங்க. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை வந்து இந்த அரசாங்கத்தில் எந்த விதமான முயற்சியை எடுத்து தடுக்கிறதுக்கான முயற்சியை இந்த தமிழ்நாடு அரசு எடுக்கலை. இதில் அந்த மாநிலம் அந்த இடத்துல வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் அதை பற்றி என்னன்னே தெரியலன்ட்டார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்எல்சி இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனத்தில் என்எல்சியில் வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் அது தனியார் மயமாக்குவதை கண்டித்து அம்மா அவர்கள் அதில் 5% பங்கை பெற்றிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு அரசு என்எல்சியில் 5% முதலாளி. அப்படி இருக்கும்போது இதிலேருந்து வரக்கூடிய அத்தனை வருமானத்தையும் இன்றைக்கு வேறு மாநிலத்துக்கு தான் இந்த அரசு எடுத்துகிட்டு போவதை ஒழிய தமிழ்நாட்டில் அந்த பணத்தை செலவழிக்கிறது இல்லை. தமிழகத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. அதையும் நாங்கள் அண்ணா தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதை பற்றி இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்தவங்க அதுக்கான எந்த விதமான தகவலும் தெரிவிக்கலை. அடுத்தது வந்து மோட்டார் போக்குவரத்து, அது வந்து கண்டிப்பாக வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக ஒரு விபத்து ஏற்பட்டால், ஒரு பேட்டல் ஆக்சிடெண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஓட்டுநர் தன்னுடைய உயிரை அவர் தவறு வந்து யார் மேலேன்னு தெரியாது, ஆனால் அருகில் இருக்க காவல்துறைக்கோ தகவல் கொடுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போய் தன்னை காப்பாற்றி கொள்ளணும்னு நினச்சாக்கா அதுக்கு வந்து ஹிட் அண்ட் ரன் இடித்து விட்டு மரணத்தை ஏற்படுத்திவிட்டு ஓடிவிட்டார் என்று போட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. இது எந்த விதத்தில் நியாயம்? அதை நாங்கள் அண்ணா தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த சட்டத்தை ரத்து பண்ண வேண்டும். அதை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து எடுத்திருக்கிற இந்த பாரத் பந்தில் அண்ணா தொழிற்சங்கம் கலந்துக்குது. ஆனால் இன்னைக்கு அறிவித்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறை தனியார் மயமாக்குவதற்கு மும்முரமாக செயல்படுகிறது. அதை எதிர்த்து தான் நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு போகிறோன்றோம். அதே போல் இந்த தொழிலாளர் மீது அக்கறை இருப்பது போல இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு தொழிற்சங்கமும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான தொழிற்சங்கங்களும் அறிவித்திருக்கிற இந்த பாரத் பந்தை அறிவிச்சுட்டு என்ன ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்கன்னா, எல்லாம் பேருந்து ஓட்டு, எல்லாம் டாஸ்மாக் வேலைக்கு போயிடு, எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் செருப்பாக நடக்கட்டும், பேருக்கு ஒரு 10 பேர் நீங்கள் லீவு போட்டால் போதும்னு சொல்லி சர்க்குலர் அனுப்புகிறாங்க. வாய்மொழி உத்தரவாக பண்ணியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? தொழிலாளிக்கு நன்மை செய்வதாக இருந்தால் அதை எதிர்த்து தான் செயல்பட வேண்டுமே ஒழிய அரசுக்கு பயந்துக்கிட்டு மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு பயப்படுது, மாநில அரசை பார்த்து இந்த தொழிற்சங்கங்கள் பயப்படுது. ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிட்டு இவங்களுடைய அந்த வருகிற தேர்தலுக்கான கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு தொழிலாளர்களை பழிவாங்குவதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் நாளைக்கு வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்வோம். எங்களுடைய பொதுச்செயலாளருடைய அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள்
எந்த சிரமமும் இருக்கக்கூடாதுன்றதுனால மின்சார பிரிவையும் ஆவினையும் விட்டுடுங்க, மற்றவங்க எல்லாரும் அதுக்கு இருக்கும் போக மற்றவங்க வேலைக்கு போகிறத பற்றி யாருமே போகக்கூடாதுன்றதில் அண்ணன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது தொழிலாளர் நலனுக்காக, அது எந்த சங்கத்துடைய தொழிலாளி இல்லை, தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு தொழிலாளரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த பாரத் பந்தில் அண்ணா தொழிற்சங்கம் கலந்துக்கும். ஆனால் அறிவித்தவங்க அத்தனை பேரும் பெயரளவுக்கு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்கள் எல்லா பேருந்தும் ஓடும். நியாயமாக இருந்தால் பாரத் பந்த்லாம் எப்படி இருக்கணும்? பிராந்தி கடையெல்லாம் மூடுவாங்களா? டாஸ்மாக் மூடுவாங்களா? இபிஎல்ல வந்து இபிஐ தவிர மற்ற பள்ளி கல்லூரிலாம் மூட போகிறாங்களா? பேருந்து முழுசாக நிற்க போகுதா? ஆனால் எல்லாம் ஓடும், எல்லாம் திறந்துருக்கும். இது வந்து மத்திய அரசு எதிர்ப்பதாக சும்மா ஒரு பாவலா காமிச்சு தொழிலாளர்கள் தலையில் முழக்க அரைச்சு அவர்களை ஏமாத்துகிறார்கள். அதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு விரோதமான மத்திய அரசு சட்டங்களையும் இந்த மாநில அரசு வஞ்சிப்பதையும் கண்டித்து நாளை நடைபெறுகின்ற இந்த பாரத் பந்தில் அண்ணா தொழிற்சங்கமும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய சில சங்கங்களும் கலந்து கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். கேள்வி இருக்கா? போதுமா? எல்லாம் போட்டாச்சு. அதுதான் இப்போ வந்து அது பேச்சுவார்த்தை வந்து குழு போட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழு போட்டிருக்காங்க. இந்த குழு இன்னும் கூடலை. இந்த குழு கூடினதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சப் கமிட்டி போடுவாங்க. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். இது எல்லாம் இன்னும் ஒரு 15 நாள் கண் துடைப்புக்கு நடத்திட்டு இந்த தேர்தல் முடிஞ்சு தான் பேசுவாங்களே ஒழியா தேர்தலுக்கு முன்னே எந்த பேச்சுவார்த்தையும் நடக்காது. இதை வந்து இன்றைக்கி அரசுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவதாக இன்றைக்கி அறிவித்திருக்கிற இந்த தொழிற்சங்கங்கள் அதை பற்றி கவலையே படல. அவங்களுக்கு என்ன, இதை காமிச்சு அங்கே சீட்டு பேரம் பேசணும், அங்கே வந்து உறவு வச்சுக்கிறாங்க. தொழிலாளிக்காக இந்த சங்கங்கள் செயல்படலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அண்ணா தொழிற்சங்கம் தான் தொழிலாளர் ஒட்டுமொத்த தொழிலாளருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். சரி, தேங்க்யூ.